ஒவ்வொரு நாளும் நான் இதே தான் யோசிச்சுட்டு இருப்பேன். உங்க 2 பேர் பத்தியும் தினமும் நினைப்பேன். நான் உங்களை பாக்குற தைரியம் எனக்கு இல்ல. நான் என்ன நினைச்சேன்னா, நான் உங்களை பார்க்க வரும்போது நான் பலவீனமா இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. முதல்ல நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைச்சேன், அப்புறம் தான் பாக்கணும்னு நினைச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கீழே விழுந்துட்டேன் தான். ஆனா நானே எழுந்து நிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்பதான் நீயாவே என்ன பார்க்க வந்த. உங்க அப்பாவை பார்க்கும்போது தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, நான் என்னைக்குமே ஸ்ட்ராங் ஆக முடியாதுன்னு. நான் மறுபடியும் உடைஞ்சு போயிட்டேன். நான் தோத்து போயிட்டேன். அம்மா, ஒருத்தர் ஸ்ட்ராங் ஆக முடியும், கல்லாக முடியாது. அடிபட்டா வலிக்க தான் செய்யும். ஆழமான காயமா இருந்தா ரொம்ப வலிக்கும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, உயிருக்கு உயிரை காதலிக்கிறவங்கள கொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் நடந்ததுதான் உண்மை பிராச்சி, நடந்ததுதான் உண்மை. ஓகே, ஐ நோ அப்படியே வச்சுக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி இருக்கட்டும். பட் அம்மா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உனக்கு தெரியுமா, சில பேர் கண்ணையும் காதையும் இல்ல, மனசு சொல்றத கேட்பாங்க. ஏன் தெரியுமா? மனசோட கனெக்ஷன் மனசோட தான் இருக்கும். மனசுக்குன்னு ஒரு தனி உலகமே இருக்கு. மனசால கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. ஆனா அதால உணர முடியும். ஏன்னா அது மனசோட மனசு சேர்ந்தது. உங்க மனசு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுமா அம்மா? அப்படி இல்லைன்னா அப்போ நான் உங்ககிட்ட சொன்னப்போ, அப்பாவை உங்க கூட வச்சுக்கோங்க, பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொன்னப்போ நீங்க கேட்டீங்க. ஏன்னா அப்ப உங்க மனசு சொன்னதை கேட்டீங்க. உங்க மனசுதான் அவரை உங்க கூடவே இருக்க வச்சது. இல்லைன்னா உங்களை கொல்லணும்னு நினைச்சவரை நீங்க எதுக்காக காப்பாத்தணும்? நீங்க போனதுக்கு அப்புறம் அப்பா உங்களை ரொம்ப தேடினாரு. தேடி தேடி பைத்தியம் ஆயிட்டாரு. நீங்க கிடைக்கலன்னு தெரிஞ்சதும் ரொம்ப உடைஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அவர் என்ன நினைச்சாருன்னா, நீங்க 2 பேரும் என்னாலதான் பிரிஞ்சிட்டீங்க நினைச்சாரு. என்னதான் காரணமா நினைச்சாரு. அதனால என் உறவே அவர் முறிச்சிட்டாரு. ஆனா என்னால அப்படி நினைக்க முடியல. நான் யாருக்குமே தெரியாம அவரை போய் பாப்பேன். அவர் எப்படி இருக்காரு, அவர் உடம்பு எப்படி இருக்குன்னு பாப்பேன். அவர் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அம்மா, பிசினஸ்ல எல்லாம் லாஸ். அவர் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. வீடு, சொத்து, பணம் எல்லாம் போயிடுச்சு. காலையில போய் தங்கிட்டாரு. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சு, ஆலி ஆண்டியும் தனுவும் தான் இதுக்கு முழுக்க காரணம். ஆலி ஆண்டி ரொம்ப அப்செட்ல இருந்தாங்க. என்ன மாதிரி நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு அப்பாவும் நம்பிட்டு இருந்தாரு. நானும் அப்பாவும் எல்லா இடத்துலயும் உங்களை தேடிக்கிட்டே இருந்தோம். அப்பா நிறைய வாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாரு. அங்க போய் சண்டை போட்டாரு. என்னமோ ட்ரை பண்ணாரு. ஆனா ஒரு நாளும் நம்பிக்கையை விடவே இல்லை. நம்பிக்கையை மட்டும் அவர் இழக்கவே இல்லை. இப்ப நீங்களே சொல்லுங்க, ஒரு மனுஷன் உங்களை வெறுத்தாலோ உங்களை கொல்லணும்னு நினைச்சாலோ அவர் பைத்தியம் மாதிரி எதுக்காக உங்களை தேடணும்? நீங்க போனதுனால மிகப்பெரிய வருத்தம் அவருக்கு தான். அவர் நொறுங்கி போயிட்டாரு. நீங்க கிடைக்காம போனதுனால அவர் குடிக்க அடிமையாயிட்டாரு. உங்களை நினைச்சு நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தன்னைத்தானே அது மூலமா அழிச்சுக்க நினைச்சாரு. உங்களை நினைச்சு தன்னைத்தானே அழிக்க நினைச்சவரு உங்களை எப்படிமா கொல்லுவாரு? அம்மா, நீங்க தப்பா சொல்றீங்கன்னு நான் இப்ப சொல்ல வரல. உங்க வண்டி பிரேக் யாராவது ஃபெயில் பண்ணி விட்டுருக்கலாம். அதை கண்டிப்பா அப்பா பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா பிராச்சி, அவரே எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, நீ சாகிறத தான் நான் விரும்புறேன். இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். அது தனு ஆண்டி ஆலியோட இன்னொரு பிளானாவும் இருக்கலாம். ஏன்னா அவங்கதான் உங்களை எப்பவும் பிரிக்க நினைப்பாங்க. எனக்கு யாரும் எதுவும் சொல்ல. ஆனா அம்மா, எனக்கு என்னமோ டெஃபினெட்லி இதான் நடந்திருக்கும் தோணுது. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஆசைப்பட்டாங்க நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஃபேமிலி மொத்தம் இருந்தாங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. ஈவன் ஆலி அத்தையும் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களும் உங்க கூட இருந்தாங்க. அப்படி இருந்தும் திடீர்னு அப்பாவோட கல்யாணம் தனு ஆண்டியோட எப்படி நடந்துச்சு? எனக்கு என்னமோ ஆலி அத்தை உங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியலம்மா. நான் சொல்லியிருந்த வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சுதா? அவங்க மயக்கத்தில் இருக்காங்க. தனு மேடம் கிட்ட சொல்லுங்க, எனக்கு காசு வேணும். நான் எப்பவுமே உன்கிட்ட சொல்றது என்னன்னா, என் அண்ணனோட சந்தோஷத்துக்காக தான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா தனு என்கிட்ட என்ன சொன்னா, அவரோட கல்யாணம் அண்ணன் கூட நடந்தா கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னா. எனக்கு என்னமோ இது சரின்னு பட்டுச்சு. நவ் சீரியஸ்லி அவ அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் எனக்கும் சரின்னு பட்டுச்சு. பிராச்சி, எனக்கு என்னமோ சந்தேகம் சரின்னு தோணுதா? ஏன்னா தனுக்கு கல்யாணம் ஆனதே ஆலியாவாலதான்னு எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது, தெரியுமா? நான் தான் சொன்னேன்லம்மா, நீங்க எல்லாம் புரிஞ்சுப்பீங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அம்மா,
உங்களை ஆக்சிடென்ட் பண்ண வச்சது அப்பா கண்டிப்பா கிடையாதுமா. அது கண்டிப்பா ஆலியா ஆண்டியும் தனு மட்டும்தான். உங்களை அவங்க மிஸ்கைட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு அப்ப புரிஞ்சிருக்காது. ரியாவோட கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட எல்லா விஷயத்தையும் நான் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். நீ எப்படி பிளான் பண்ணி தனுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். உன்னோட நிஜமான முகத்தை வெளியில கொண்டு வர போறேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நீ ஒரு நம்பிக்கை துரோகின்னு. நீ போறது எல்லாமே தப்பு கணக்குதான். நீ அண்ணன் கிட்ட உண்மையை சொன்ன உடனே அண்ணன் என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாருன்னு நினைக்கிறியா? வீட்டுல இருந்து மட்டும் இல்ல, அவரோட மனசுல இருந்தா உன்னை வெளியில அனுப்பிடுவாரு. உன்ன மாதிரி ஒரு தங்கச்சினால அண்ணன் தங்கச்சின்ற பாசத்துக்கே ஒரு இழிவு. இனி ஓ வாழ்க்கையில தான் பிரிவு ஏற்பட போகுது பிரக்யா. அதை நினைச்சு நான் பயப்பட மாட்டேன், நீ தான் பயப்படணும். இந்த வீட்டுல நீ இருக்கணும்னா வாயை மூடிக்கிட்டு ஒரு வேலைக்கார மாதிரி மூலையில இரு. அதுதான் உனக்கான சரியான இடம். இதுக்கு மேல நீ ஸ்மார்ட்டா யோசிச்சேன்னா நானும் தனுவும் சேர்ந்து அண்ணன் கிட்ட இருந்து உன்னை எப்படி பிரிப்போம்னா உன்னால யூகிச்சு கூட பார்க்க முடியாது உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு. உனக்கு உண்மை தெரிய வரும்போதுதான் உனக்கு எல்லாமே தெரியும், உன் கூட எதுவுமே இல்லைங்கிறது. ஆனா ரியாலிட்டி என்னன்னா அது எப்பவுமே உனக்கு தெரியாது. உன்னை எந்த அளவுக்கு சுத்த விடுவேன்னா உனக்கு வழியே தெரியாத அளவுக்கு, வீட்டுக்கு திரும்ப வரதுக்கான வழி கூட உனக்கு தெரியாத அளவுக்கு. என்னாச்சு? என்னம்மா யோசிக்கிறீங்க? டாக்டர் சார், இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? எங்க சைடுல நாங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டோம். பட் இன்னும் அவர் அன்கான்ஷியஸாவே இருக்காரு. பட் டோன்ட் வரி, கண்டிப்பா அவருக்கு நினைவு திரும்பிடும். நான் அவரை பார்க்கலாமா? ஒருத்தவங்க மட்டும். நீங்க போங்க. அவருக்கு நினைவு திரும்பினதும் உங்களை தான் அவர் முதல்ல பார்க்கணும். ஆமா, நான் தான் பண்ணேன். இந்த வீட்டுல நான் இருக்கிற வரைக்கும் அப்படித்தான் பண்ணுவேன். இங்க பார்த்தனும் நீ கை நழுவி போயிட்டே இருக்க. ஆலியா, நீ என்னோட ஃப்ரெண்டு தான். என்னோட அம்மாவாக ட்ரை பண்ணாத, புரியுதா? என் கையில இருந்து நழுவுதா? என் கையில இருக்கிற லக்கியான ரேகை தான் உங்க எல்லாரையுமே காப்பாத்திட்டு இருக்கு. ஏன் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது? நீ ஏன் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்க? இங்க பாரு ஆலியா, நீ என்ன கண்ட்ரோல் பண்ண நினைக்காத. நீ எப்படி பிரக்யாவை கண்ட்ரோல் பண்ணியோ அந்த மாதிரி அவ அபி கூட இருக்கும்போது நீ என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது. நான் தனு, பிரக்யா இல்ல. அப்புறம் ஆலியா, இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் என்னால டாலரேட் பண்ண முடியாது. அட என்னது இது? ஏன் இந்த அளவுக்கு நீங்க சண்டை போடுறீங்க? அதுவும் காசுல ஆரம்பிச்ச சண்டை எப்படி பிரக்யா வரைக்கும் போச்சு? ஆமா, காசை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். இவ்ளோ காசு கிடைச்சிருக்கு, இந்த பணத்தை 4 பங்கா எப்படி பிரிக்கிறதுன்னு யோசிங்க. 4 பங்கா? உங்க மூளை ஒண்ணும் கெட்டு போகலையே. நான் 4 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேங்கிறேன், நீங்க என்ன 4 பங்கா கேட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாருமா, அபி எங்களுக்கும் சொந்தம் தான். இவளுக்கு அண்ணி, அவளுக்கு அண்ணன், எனக்கு மாப்பிள்ள. சரி விடு, பொண்டாட்டிங்கிறதுனால 40% நீ வச்சுக்கோ. மீதி 60%ல 20% 3 பேருக்கு சேரும் இல்லையா? ஆமா அம்மா கரெக்டா தான் சொல்றாங்க. அது தனு, இப்போ இந்த கேக்க நீ வெட்டினல்ல, அதுல எங்களுக்கும் பங்கு இருக்கு. நான் சொல்றது அபி ஒரு விதத்துல எங்களுக்கும் சொந்தம் தானே, இந்த வீட்டு பையன் தானே. நானும் இந்த வீட்டோட மருமக தான் அண்ணி, மெஹரா ஃபேமிலியோட மருமக. டோன்ட் யூ திங்க் பிரக்யா கூட இந்த வீட்டோட மருமக தான்? டெக்னிக்கலி வெறும் 6 மாசத்துக்கு மட்டும்தான். மறுபடியும் நீ பிரக்யா பேரை சொல்லி என்ன மிரட்டாத, புரியுதா? ஐ திங்க் பணத்தை வைக்க நான் புது லாக்கர் வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்ல. என்ன இவ? தனு, அட அம்மா, நான் என்ன யோசிக்கிறேனோ அதை தானே நீங்களும் யோசிக்கிறீங்க. இந்த பெட்டியை நாம உள்ள வச்சே ஆகணும். யாராவது வெளியாளுங்க பாத்துட்டாங்கன்னா திருடிட்டு போயிடுவாங்க. திருடுவாங்களா? நான் என்ன நினைச்சேன்னா அந்த பூட்டையெல்லாம் உடைச்சு நம்மளோட பங்கை எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். நீ சொல்றது உண்மைதான். நமக்கு பங்கு கிடைக்கலன்னா இதை நம்ம தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு வெக்கமா இல்லையா? உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க திருட பாக்குறீங்க. உங்களுக்கும் அவளுக்கும் என்ன வித்தியாசம்? உனக்கும் தன்னுவுக்கும் வித்தியாசம் இருக்கு பாட்டி. அவ பணக்காரி, நம்ம ஏழை. தப்பான பணத்தால யாரும் பணக்காரங்கள ஆக முடியாது. தப்பான பணத்தால குடும்பம் தான் உடையும். நீயே பாக்குறல்ல, எப்போ ஒன்னா இருந்த ஆலியாவும் தன்னுவும் எப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு. இப்ப நீங்க 2 பேரும் தான் முடிவு பண்ணணும், காசு வேணுமா இல்ல சொந்தம் வேணுமான்னு. அம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? காசா
இல்ல சொந்தமா. சுத்தி எடுத்துட்டு வா. போ எடுத்துட்டு வா. சரியா சொன்னீங்க. முதல் தடவையா நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க. காசு இல்லனா எந்த சொந்தம் சந்தோஷமா இருக்கும்? நான் இப்ப போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆலியாவை பத்தி எனக்கு தெரியாது. இதுல இருந்து கொஞ்சம் காசு எனக்கு வந்துச்சுன்னா சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் நான் பிரக்யா மாதிரி பெரிய பணக்காரி ஆயிடுவேன். நீங்க போனதுக்கு அப்புறம் அப்பா உங்களை ரொம்ப தேடினாரு, தேடிக்கிட்டே இருந்தாரு, தேடி தேடி பைத்தியம் ஆயிட்டாரு. நீ எங்க போயிட்ட? யாராவது இப்படி போவாங்களா? உனக்கு தெரியுமா நான் எந்த அளவுக்கு தேடினேன்னு? நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன், நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா? ஆலியா ஆண்டியும் தனுதான் அப்படி பண்ணியிருக்காங்க. உங்களை அவங்க மிஸ்கைட் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண சூழ்ச்சி உங்களுக்கு புரியாம இருந்திருக்கு. இதுக்கு மேல நீ ஸ்மார்ட்டா யோசிச்சேனா நானும் தனுவும் சேர்ந்து அண்ணனோட லைஃப்ல இருந்து உன்னை எப்படி பிரிப்போம்னா உன் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு உன்னால யூகிக்க கூட முடியாது. நம்ம விஷயத்துல யாராவது தலையிட்டாங்கன்னா நான் எந்த அளவுக்கு வேணாலும் போவேன். என்னோட மூளையில எதுவுமே தோண மாட்டேங்குது. எனக்கு தோன்றதெல்லாம் நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றணும், அது மட்டும்தான். நான் கல்யாண சம்பிரதாயத்தை ரொம்ப மதிக்கிறேன். அதனாலதான் நான் பிரக்யாவை கல்யாணம் பண்ணும்போது ஒரு சத்தியம் பண்ணேன். அவளை நான் எப்பவும் காப்பாற்றுவேன். என்ன மன்னிச்சிருங்க. சோ சாரி. நான் உங்ககிட்ட நீங்க என்ன காதலிச்சிருக்கீங்க. ஆனா நான் உங்களை வெறுத்துட்டே வந்திருக்கேன். நீங்க என்ன 2 வருஷமா தேடிட்டு இருந்திருக்கீங்க. ஆனா நான் உங்களை பழி வாங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன கட்டி பிடிக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா நான் உங்களை தள்ளி விட்டுட்டேன். ஐம் சோ சாரி. நான் உங்ககிட்ட பழைய பிரக்யாவா இல்லாம தூரம் ஆயிட்டேன். நீங்க யார விரும்புனீங்களோ அந்த பிரக்யா உங்க கண்ணெதிர்க்க வரும்போது நான் ரொம்ப தூரம் ஆயிட்டேன். ஆனா ஏன் அது நடந்த விஷயம் எல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதப்போ இப்படிதான் நடந்திருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா பிராச்சி என்கிட்ட அவதான் என்கிட்ட சொன்னா. நான் காதல கேட்டு கண்ணால பார்த்து முடிவு பண்ணினே தவிர என் மனசால. நீங்க என்ன ஒவ்வொரு தடவையும் என்ன காப்பாத்தும் போதும் ஹலோ. ஹாய். ஹாய். நீ ஆபீஸ்ல இருப்பேன்னு நினைச்சேன். ஆமா, நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். நீ சொல்லு, சீஃப் எப்படி இருக்காரு? இன்னும் கான்ஷியஸ் வரல. டாக்டர் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவர் ஓகே. நீ ஒன்னு செய், அங்க அவரை பொறுமையா பாத்துக்க. உனக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ஒன்னும் கவலைப்படாத, எனக்கு போன் பண்ணு, நான் உன்னை வந்து பிக் பண்ணிக்கிறேன். ரன்பீர், நான் அப்பாவை பார்க்க போறதில்ல. ஏன் நீ உங்க அப்பாவை பார்க்க மாட்டேன்? உனக்கு தான் தெரியல, அவர் இன்னும் என் மேல கோவமா இருக்காரு. உன்னை கல்யாணம் பண்ணதுனால அவர் இன்னும் என்ன மன்னிக்கவே இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் அவரை பார்த்து என் மேல அவர் கோவப்பட்டு மறுபடியும் அவர் ஹெல்த் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதனால தூரமா இருந்து பாத்துக்கிறேன். அவரை போய் பார்க்க மாட்டேன். ரைட். அப்புறம் எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. என்ன தெரிஞ்சது? ரன்பீர், நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்ல, ஆக்சிடென்ட்ல இருந்து அம்மா தப்பிச்சதுல இருந்து அம்மா நம்மள காண்டாக்ட் பண்ணவே இல்லைன்னு, ஏன் திரும்பி வரலன்னு நினைச்சோம்ல, அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இன்னைக்கு தான் உண்மையான விஷயமே தெரிஞ்சது.
அவங்களுக்கு என்ன நடந்தது? ரன்பீர், அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்தது இல்ல, அது ஆக்சிடென்ட்டே இல்ல. அம்மா சொன்னாங்க அது ஒரு ப்ரீ பிளான் மர்டர்னு. ஐ மீன் அந்த ஆக்சிடென்ட் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அப்பா தான் அதை பண்ணிருக்காருன்னு சொன்னாங்க. என்ன சொல்ல வர நீ? அப்படி நடக்கும்? எல்லாருக்கும் தெரியும் சீஃப் ஆண்டியை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு. ஐ நோ ஆனா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. சீஃப் எப்படி அந்த மாதிரி யோசிப்பாரு? நீ சொன்னது கரெக்ட் தான், நானும் அப்படிதான் நினைச்சேன். அம்மா இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்கள மிஸ்கைட் பண்ணிருக்காங்க. நான் இதையே தான் அம்மா கிட்டயும் சொன்னேன். அவங்க போனதுக்கு அப்புறம் அப்பா அவங்களை எங்கெங்கயோ தேடினாங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் அப்பா அவங்கள தேடி பைத்தியம் ஆயிட்டாருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அப்பதான் இதெல்லாம் பண்ணிருக்காருன்னு அம்மா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ரன்பீர், இதுக்கு பின்னாடி வேற யாரும் இல்ல, தனு ஆண்டியும் ஆலியா தான் பண்ணிருக்காங்க. பட் உங்க அம்மா சீஃப மன்னிச்சிட்டாங்களா? அம்மாவுக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரிஞ்சுது. அவங்க கூடிய சீக்கிரம் அப்பாவை புரிஞ்சுப்பாங்க. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், அம்மாவுக்கும் தெரியும், என்ன நடந்தாலும் அப்பாவை அவங்களால வெறுக்கவே முடியாது. நான் என் கண்ணால பார்த்தேன். அம்மா அவரோட கைய புடிச்சுக்கிட்டு அவர்கிட்ட சொன்னாங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, நமக்குள்ள அன்பு நம்பிக்கை இருக்கு. இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நடந்திருக்கு, வேற எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. நீ வேணா பாரு ரன்பீர், அம்மாவும் அப்பாவும் சீக்கிரமா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. எல்லாம் சரியாயிடுச்சுல? இதெல்லாம் யாரால சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன்? இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். only because of you. வாட்? பிராச்சி மறுபடியும் அப்பா அம்மாவும் ஒண்ணு சேர்க்க நினைக்கிறாளா? அப்புறம் ஒரு விஷயம், சீஃபை நீ பார்க்க விரும்பலைன்னா நீ கிளம்பி வீட்டுக்கு வந்துரு. ஏன்னா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனஸ்ட்லி எனக்கு உன்கிட்ட நான் எப்படி சொல்றது, எனக்கு இன்னைக்கு பேட் டேவா இருந்துச்சு. பேடா? என்ன ஆச்சு? சொல்றேன், கண்டிப்பா நான் சொல்றேன். முதல்ல நீ கிளம்பி இங்க வா. நீ வந்ததும் நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு பொறுமையா எல்லாத்தையும் சொல்றேன். ஐ லவ் யூ. ஓகே, நான் இங்க இருந்து கிளம்பும் போது உனக்கு ஃபோன் பண்றேன். பாய். நீ போறதுனா போமா. பிராச்சியால தான் அப்பா அம்மா பிரிஞ்சாங்க. இப்போ பிராச்சி மூலமாவே எப்படி அவங்க ஒண்ணு சேர முடியும்? இந்த பிராச்சி என்ன எப்பவும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறா. நான் பிரக்யா கூட இருக்கேம்மா, நான் அவளை பாத்துக்கிறேன். ரியா, என்னாச்சு 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 உனக்கு? ஐ திங்க் என்ன ஏதோ கடிச்சிருச்சு. இது கடிச்சிருச்சா? இதோ இங்க எங்க கட்டு திரும்ப திரும்ப. இங்க ஒண்ணுமே இல்லையே, நல்லா தானே இருக்கு. நல்லா பாரு ரன்பி. அட நான் ஒழுங்காதாமா பாக்குறேன், அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல. அங்க ஒண்ணுமே இல்லம்மா. நீ ரன்பீர் கிட்ட பேசுறத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஐ எம் சோ சாரி, நான் கேட்டிருக்க கூடாது தான். ஆனா நான் இந்த பக்கமா வந்துட்டேன். நீங்க பேசுனது என் காதுல விழுந்துடுச்சு. ரன்பீர் உண்மையை தான் சொல்றான். இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் நீதான். பிரக்யாவுக்கு இந்த ரிலீஃப் ரொம்ப அவசியம் பிராச்சி. பல ராத்திரி அவ அழுது நான் பார்த்திருக்கேன். இனிமேலாவது அவ நிம்மதியா தூங்குவா. இப்ப அவ கோவம் சாந்த அடையும். அப்புறம் அவ மனசால யோசிக்க ஆரம்பிப்பா. நீ போ. பெரியம்மா, உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நீங்க மட்டும் இல்லைன்னா என் அம்மா எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. நீங்க அவங்க உயிரை காப்பாத்தி ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங், ஃபார் பீயிங் தேர் வித் ஹர். தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்ல. நான் அவளோட அம்மா. அப்புறம் ஒரு அம்மா தான் பிள்ளைய எப்பவும் கைவிடவே மாட்டா. எப்படி அவ ஒன்ன விட மாட்டாளோ அதே மாதிரி நானும் அவளை விட மாட்டேன். தேங்க்யூ பெரியம்மா. மறுபடியும் தேங்க்யூவா. ஒருத்தி என்ன பெரியம்மான்னு கூப்பிட்டுட்டா, இப்ப இன்னொருத்தி கூப்பிட வேண்டியதுதான் பாக்கி. சரி, அவளை எப்ப கூட்டிட்டு வர? ரியாவை ஒரு நாள் கூட்டிட்டு வா. கண்டிப்பா உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி கம்ப்ளீட் ஆயிடும், ஒன்னா இருப்போம். ஆனா நீ இப்ப ரன்பீர் கிட்ட இருக்கிறதா முக்கியம். ஏன்னா ரன்பீருக்கு நீ தேவை. பிரக்யாவை இனிமே நான் பாத்துக்கிறேன். உங்க அம்மாவை பத்தின டென்ஷன் உனக்கு வேண்டாம். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரி, வீட்டுக்கு போ. ஹி நீட்ஸ் யூ. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். பாய். என்ன பண்றீங்க? அது வந்து ஐ திங்க் என்ன ஏதோ கடிச்சிருச்சு ரன்பி. ஏதோ வண்டு எனக்கு கடிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப பெயினா இருந்தது.
நான் தான் அந்த பூச்சி எங்க கடிச்சிருக்குன்னு பார்க்க ரன்பீரை பார்க்க சொன்னேன். எனக்கு ரொம்ப வலி எடுத்துக்கிச்சு. கொசு தான் கடிச்சிருக்கோம். ஆக்சுவலி நான் பார்க்கும்போது இங்க இருந்து பறந்து போச்சு. கொசுவா தான் இருக்கும். மழை காலம்ல கொசு அதிகமாயிடுச்சு. கண்டிப்பா கொசு தான் கடிச்சிருக்கும். பெரிய கொசுவா இருந்திருக்கும் போல. அது கடிச்சதுனால எனக்கு ரொம்ப வலி எடுத்துக்கிச்சு. இட்ஸ் ஓகே गाइस, ரிலாக்ஸ். இதுக்கே ஏன் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க? நான் என்னன்னு தான் கேட்டேன், அதுக்கே இவ்வளவு ரியாக்ட் ஆகுறீங்க? அது ஆக்சுவலி ரொம்ப ஆழமா கடிச்சதால அதிகமா வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்ல ரன்பீர், pretty painful. Yeah. ரியா, it's okay. Relax. Don't make a fuss about it. I trust you. அப்போ ஒன்னு செய்யுங்க, பொறுமையா நீயே அவளை செக் பண்ணிக்கோ, சரியா? See you. Bye. No wait. What happened? இல்ல அது இந்த ஃபைல மாமா உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு. கொடு. He wants you to study it. Oh. Okay, நான் அதை பார்த்துக்கிறேன். Thank you so much for the file. Okay? Take care. Okay, bye, big brother. ரியா, என்னாச்சு? என்ன யோசிக்கிற? ஆல் ஓகே? நீ எதுக்கு எனக்கும் ரன்பீருக்கும் நடுவுல வந்துகிட்டே இருக்க? வந்ததும் இல்லாம ஆல் ஓகேன்னு வரை கேக்குற. அந்த மாதிரி ஒரு நல்ல மொமெண்ட்டை நீ ஸ்பாயில் பண்ணிட்ட. அது கொசு ரொம்ப அதிகமாயிடுச்சுல. சோ நான் போய் கொசுவர்த்தி எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா வரேன். ஆலியா, மனிஷ், நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல அண்ணன் வீட்ல இல்லன்னு. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியவே புரியாதா? எனக்கு தெரியும் அண்ணன் வீட்ல இல்லன்னு. ஆனா அவர் எங்க இருக்காருங்கிறது எனக்கு தெரியும். நான் அதை சொல்லதான் கால் பண்ணேன். ஆனா நீங்க போனை கட் பண்ணிட்டீங்க. ஒரு லேடி இருக்காங்க, அவங்க நம்ம அண்ணனை ஹஸ்பண்ட்னு சொல்றாங்க. ரக்கியா, அவளை எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு தெரியுமா? அவங்க எப்படி அபியோட வைஃப் ஆக முடியும்? அபியோட வைஃப் தனு தானே? நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. இதுல இன்டர்ஃபியர் ஆறதுக்கான அவசியமே இல்ல. நான் நிறுத்த. உன் கேள்விக்கு நான் பதில சொல்லிட்டேன். நீங்க இருந்து போலாம். தேங்க்யூ வெரி மச். அப்புறம் இன்னொரு விஷயம், அபி என்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, சீரியஸா இருக்காரு.